இந்த அழிக்கப்பட்ட பகுதிகளை பொறுத்த வரைக்கும் இஸ்லாமிய கான்செப்டில் என்ன இருக்குதுன்னா, அந்த இடத்த மறுபடியும் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணக்கூடாது. அந்த இடத்துல மக்கள் குடியிருப்புகள் ஏற்படுத்தக்கூடாது. அந்த இடத்துல சிரிக்கக்கூடாது. அந்த இடத்த என்ஜாயபிள் பண்ணுறதுக்கோ அல்லது இதுக்கோ போகக்கூடாது. இதை பற்றி பார்த்தீங்கன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகாரியில் 3378, 79, 80 இந்த 3 ஹதீஸ்களில் வரும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ர் பிரதேசத்தை கடந்து சென்ற பொழுது அக்கிரமம் புரிந்தவர்களின் வசிப்பிடங்களில் அவர்களுக்கு கிடைத்த அதே தண்டனை உங்களுக்கு கிடைத்து விடுமோ என்ற அஞ்சி அழுதபடியே தவிர நுழையாதீர்கள். அந்த இடத்துல அதே அசாபு இப்போவும் இறங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிற அந்த கான்ஷியஸோட அதுவும் விரைவாக கிடக்கணும், அழுதுகிட்டே கிடக்கணும். அது ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. பிறகு அவர்கள் தமது சேனை இருக்கையின் மீது அமர்ந்தபடியே போர்வையால் தம்மை மறைத்து கொண்டார்கள். அப்படியே மூடிக்கிட்டு ஒளிஞ்சிக்கிட்டு ரசூலுல்லாஹ் போகிறாங்க அந்த இடத்த கிடக்கும்போது. அப்போ அந்த இடத்துல அங்கே ஒரு கிணறு, அவங்க வாழ்ந்த பகுதியுடைய அந்த கிணறு எல்லாம் இருக்குது. அதில் தண்ணி இருக்க போய் அந்த இடத்துல முகாம் போட்டுடுறாங்க சஹாபாக்கள் தபுக் போரில். அப்போ முகாம் அந்த இடத்துல ஒரு டென்ட் அடித்து சமையல்லாம் செஞ்சு வச்சுருக்காங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தால் சாப்பிட்றதுக்கு ரெடியாக இருக்கணும் அப்படின்ட்டு குழம்பு அதெல்லாமே ஒரு ஆடை அறுத்து அல்லது ஏதோ ஒன்று ஒட்டை அறுத்து எல்லாம் குழம்பெல்லாம் ஆக்கி வச்சுருக்காங்க. ரசூலுல்லாஹ் வந்தவுடனே சொல்கிறாங்க, அது தூக்கி கொட்டிடுங்கன்றாங்க. அது ஹராம், அந்த இடத்துல இருக்கிற பொருட்கள் பயன்படுத்தக்கூடாது, ஹராம்ன்ற. அப்போது இன்றைக்கி நவீன சவுதி அரேபியா எப்படிப்பட்டது, யாருடைய வழிமுறையை ஃபாலோ பண்ணுது?